Taste the Daily. தூத்துக்குடியில் மீனவர்களின் பட்டாக்களை ரத்து செய்யும் விடியா நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தெற்கு காட்டன் பிரதான சாலை பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடியிருப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பட்டாக்களை ரத்து செய்ய மாநகராட்சி பரிந்துரைத்துள்ளது. இதனால் வெகுண்டெழுந்த மக்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தனிப்பட்ட ஒருவருக்காக மாநகராட்சி ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அந்த குடியிருப்புகளே ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ராஜாராம் என்பவருடைய வலியுறுத்தலின் பேரில் தூண்டுதலின் பேரில் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கின்றது. அதில் நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள் என்று கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இடம் இவங்க இருந்து பட்டா வாங்கி 50 ஆண்டு காலமாக குடியிருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ வந்துக்கிட்டு ராஜாராமுக்கு காண்டி அவனுக்குடைய தூண்டுதலின் பேரில் அவனுக்கு ஒருதலை பட்சமாக செய்யணுங்கிறக்காண்டி இப்படி மாநகராட்சி முடிவெடுத்திருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கொசப்பாளையம் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் சமேத தர்மராஜா கோயிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். நவராத்திரி 9ஆம் நாளை முன்னிட்டு கோயில் வளாகம் விதவிதமான கொலு பொம்மைகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. விழாவில் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். பத்திரப்பதிவுத்துறை இணையதளம் முடக்கம் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்த ஏராளமான மக்கள் ஏமாற்றமடைந்தனர். பராமரிப்பு பணி காரணமாக பத்திரப்பதிவுத்துறை இணையதளம் முடக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் குவிந்திருந்த திரளானோர் பத்திரங்களை பதிவு செய்ய இயலாமல் அவதியடைந்தனர். அரசு எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பராமரிப்பு மேற்கொள்வதே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் நிர்வாக தோல்விக்கு சாட்சி என பொதுமக்கள் சாடியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற 3 பேர் சிக்கினர். காந்திஜி வீதியில் உள்ள ரஞ்சித் குமார் என்பவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளரசம்பட்டி 4 சாலை பகுதியில் அரசன், வினோத், விக்ரம் ஆகியோரிடமிருந்து திருடப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கால் கொள்ளைகள் நடைபெறுவது சர்வ சாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.